வணக்கம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையோட பவுடர் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் வந்து முருங்கைக்கீரை வாங்கி வச்சிருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நான் ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் இதெல்லாம் காம்பு கம்பு அதெல்லாம் கட் பண்ணிட்டு உதுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வெயில வைக்கணும், வெயிலே வரல. அதனால நிழல்ல 2 நாள் வச்சிருந்தேன். அதை அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு, கொஞ்சம் புளி, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, மிளகா வத்தல், மிளகு, உப்பு, ஜீரகம் எவ்வளவு இதுக்கு வேணும். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் உளுத்தம்பருப்பு போடுறேன். நான் 3/4 கப் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதோட நான் 1/4 கப்பு கடலைப்பருப்பு வச்சிருக்கேன். அதையும் அதோட போடுறேன். உளுத்தம்பருப்பு தான் இதுக்கு கூட போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்புனா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்படிதான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல பிரவுன் கலர் வரட்டும். நான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அதுலயே நான் அந்த முருங்கைக்கீரை உணர்த்தி வச்சிருக்கிறத அதை போடுறேன்னா 2 கிண்டினா போதும். அது நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்ப அடுப்புல அந்த கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் விடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல் போடுறேன். இதுல பூண்டு வச்சிருக்கேன். இந்த பூண்டையும் இதுல போடுறேன். கொஞ்சம் புளி வச்சிருக்கேன். இந்த புளியை இதுல போடுறேன். இப்போ இதுல பெருங்காயம் போடுறேன். கேஸ் அணைச்சுக்கலாம். கடைசியில இதுக்கு வேணுங்கிற உப்பு நான் கல் உப்பு போடுறேன். இப்ப எல்லாம் இது ஆயிடுத்தோம். இதை மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். எல்லாம் மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இப்ப மிக்சியில பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுல கருவேப்பிலையே இலிச்சட்டியில லேசா இது பண்ணிருக்கேன், பரட்டிருக்கேன். அதையும் அதோட நான் போடுறேன்.
முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜார்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். முருங்கை பொடியை வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல்ல வந்து மாத்தியாச்சு. இது வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கட்டும். நைஸா இருந்தா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கரகரன்னு இருந்தா சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து சாதத்துல வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இதுல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால விட்டமின்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.